வாழ்க வளமுடன். உணவால் வீட்டில் இன்பமும் துன்பமும். வீட்டில் யாருக்காச்சும் ஒரு கவலை, பயம், ஒரு மன அழுத்தத்தோடு இருந்தாங்க அப்படிங்கன்னா இருக்கும் சமயத்தில் நீங்கள் அந்த உணவை சமைக்கிறீங்க அப்படின்னா அந்த எண்ணத்தை நாம் அந்த உணவில் போடணும். இப்போ நம்ம யாருக்காக சமைக்கிறோம்? நம்ம குடும்ப உறுப்பினர்களுக்காக சமைக்கிறோம் இல்லையா? அது ஒரு பிரசாதமாக மாறணுங்கிற நல்ல எண்ணத்தோடு சமைக்கணும். அதே மாதிரி வீடுங்கிறது இது வீடு இல்லை, எப்போ பார் சண்டை போட்டுட்டு பிரச்சனையோடு இல்லாமல் இது ஸ்வர்க்கமாக இருக்கின்றது என்னுடைய வீடுங்கிற ஒரு எண்ணம். இந்த மாதிரி எண்ணங்கள், அதே மாதிரி எங்களுடைய உறவு ரொம்ப அழகாக இருக்குது, எங்களுக்குள்ள ஒற்றுமை நாளுக்கு நாள் பெருகிக்கிட்டே இருக்குது, எங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே எங்களுக்குள்ள நிறைய மரியாதை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த உணவை சமைக்கும் பொழுது குடும்பத்தில் நிறைய அன்பும் அந்யோன்யமும் பெருகுங்க. அது இல்லாமல் கரண்டியை கையில் பிடிச்சிட்டு எப்போ பாரு பிரச்சனையாக இருக்குது, சண்டையாக இருக்குது அப்படின்னு புலம்பிகிட்டே சமைச்சோம் அப்படின்னா பிரச்சனைகள் அதிகமாகத்தாங்க ஆகிக்கிட்டே இருக்கும். அன்னம் எப்படியோ அப்படி தாங்க எண்ணமும் மாறும். அப்போ நம்ம சமைக்கிற உணவில் நம்ம எந்த மாதிரி எண்ணங்கள் போடுறோமோ அதுதான் நம்ம வீட்டில் அந்த சூழலாக மாறும். இதை உணர்வோம், மாறுவோம். வாழ்க வளமுடன்.